ஐயோ, இவன் இப்படி இருந்தானா இவனை எப்படி கல்யாணம் பண்ணுறது? முதல்ல அவனுக்கு ஃபோனை போடுவான். சொல்லுங்கம்மா நெடுவாளி. டேய் வெண்ண மவனே, வேமா நம்ம உட்கார பெஞ்சுக்குவான். என்னது இது? நெடுவாளி ரொம்ப சூடாக இருக்கா போல. சரி, அங்கே போய் என்ன எதுவும் கேட்போம். ஐயோ, இப்படிலாம் இருந்தாங்கன்னா இவங்க குடும்பத்துக்கெலாம் வாக்கப்பட்டு போகக்கூடாது. வரட்டும். ஒரு நாள் கூட இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னதே இல்லை. இது தான் எங்கள் வீட்டை பற்றி கேட்டால் கூட எதுவும் சொல்ல மாட்டான் போல். வரட்டும். என்ன எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் ஆகப்போது, என்ன ஆளை காணோம். ஃபோனை போடுவோம். பின்னாடி இந்த பயன்படுத்துவோமா வேலை? இங்கே பாரு, கழுத்து கச்செல்லாம் கலட்டு, நான் திருடே. இருக்கிற நிலமும் புரியாமல் இந்த திருடே வேற இந்த வரண்டி. என்னடி அடிச்சிட்ட? ஓ, திருட இல்லையா? கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். உனக்கு இந்த அடி தேவைதான். என்னடி ஆச்சு? எதுக்குடி படிக்கிற? திருட்டுன்னு அடித்தாலும் சரிங்கண்ணா, நானும் தெரிஞ்சு அடித்தா பரவாயில்லன்றேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு. டேய் வெண்ண மவனே, ஒழுங்கா உங்கள் வீட்டை பற்றி எனக்கு இப்போ சொல்லு. உங்கள் அம்மாட்ட நான் பேசிட்டேன். இப்போது சொல்கிறியா இல்லை நீ என்கிட்ட அடி வாங்குறியா? என்னடி சொன்னாங்க? சொன்னதுன்னா நான் ஏதாவது சொல்ல முடியும். என்ன சொன்னாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, நான் ரெண்டாவது நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 3 நேரமும் சமைக்கணும், அது ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணுமா? மாவு கூட அண்ணன்னைக்கு ஆட்டையும் சுடணுமாம்ல? பழைய மாவு சாப்பிட மாட்டீங்களாம்ல? ஆமாம், அதுக்கு என்ன? இப்போது எங்கள் அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்குது, செஞ்சால் உனக்கு என்ன செய்யுது? செய்யட்டும். எருமாடு 3 நேரம் சமையல் செஞ்சால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நைட்டு கிச்சன் வேலையும் பார்த்து உங்களையும் பார்த்து நைட் லேட்டாக தூங்கி காலைல வெள்ளன்னு எழுந்திக்கிறாங்க. அதில் 1 நேரம் தான் சோறு சாப்பிடுங்க, மற்ற 2 நேரமும் இட்லி தோசை தான் வேணுமாங்க. எனக்கு கோவம் பயங்கரமாக வருது. தயவுசெய்து என்னை பேச வைக்காத. நானும் பொறுத்து பார்க்குறேன். என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்? வீட்டில் பொம்பளைங்கன்னா சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். 3 நேரம் 4 நேரம் கூட செஞ்சு தான் ஆகணும். அது ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆகணும். விளக்கெல்லாம் வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா தான் செஞ்சு ஆகணும். நாங்கள் இப்படி தான் வளர்ந்தோம், இப்படி தான் இருக்கணும். நீ வந்தாலும் இதான் உனக்கும். ஐயா, இப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. இப்போ அப்படி ஒரு குடும்பமே எனக்கு தேவையில்லை. எங்கள் வீட்டிலலாம் 1 நாள் தான் சமைப்பாங்க. காலைல செய்கிறதா மதியத்துக்கும். நைட்டு சாப்பாடு இல்லைன்னா மட்டும் தான் செய்வோம்.